இன்னைக்கு ஆடி 1 ஆடி 1ஆந்தேதி எங்கள் ஊரில் எல்லார் வீட்லேயுமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு தான் வந்து இருக்கும். எல்லா ஊர்லேயும் அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் எங்கள் ஊரில் வந்து அப்படி தான் வந்து பண்ணுவாங்க. எல்லார் வீட்லேயுமே வந்து இன்றைக்கி சிக்கனோ மட்டனோ எடுத்து நல்லா செஞ்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி காலையிலே நம்ம வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து சிக்கன் வாங்கி வந்து கொடுத்துருந்தாங்க. அம்மா வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி அவங்களுக்காக தான் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் கிரேவி வந்து பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே சிக்கன் மட்டன்லாம் வைக்கும்போது நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாவோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சி சேர்க்கும்போது இன்னும் ஃப்ளேவரும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டை, சோம்பு, கிராம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா வதக்கி அது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் தாராளமாக எண்ணெய் விட்டு அரைச்சி வச்சுருக்கிற விழுது, அப்புறம் வீட்டில் அரைச்சிருக்க குழம்புத்தூள், வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம மூடி போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லா கொதித்து சிக்கன் நல்லா வெந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போவுமே ரெடிமேட் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி அரைச்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்காக கொஞ்சம் சிக்கன் ஃப்ரைக்கு மட்டும் மசாலாலாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவங்க வர்றதுக்கு ஈவினிங் ஆகுன்றனால அப்படியே வந்திருக்கு.